நாம் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். போதும்பா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவ சமூகத்திலே இந்த வாரம் என்ன வார்த்தை கொடுக்கணும் சொல்லி நான் காத்திருந்த பொழுது, தேவனை நோக்கி பார்த்த பொழுது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, அநேகத்தின் மேல நான் உன்னை அதிகாரியா வைப்பேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமென். ஆண்டவர் இந்த தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதுன்னு கேட்டா பெரிய காரியம். மணிக்கணக்கா ஜெபிக்கணும். ஆமென். வேதத்தை நீ என்ன செய்யணும்? மணிக்கணக்கா படிக்கணும். ஆமென். அப்படின்னு நிறைய பெரிய பெரிய காரியத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அல்லேலூயா. நிறைய நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக செய்யணும். அப்படிலாம் கர்த்தர் யார்கிட்டையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவரே பெரியவர், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு, புதிதாக்குறவரா இருக்கிறாரு. அவர் பாருங்க, மனிதர்களாகிய நம்மிடத்துல ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா போதும், அநேகத்தின் மேல தேவன் நம்மளை என்ன செய்வாரு? அதிகாரியாக வைப்பேங்கிறார். அல்லேலூயா. சும்மா மட்டும் இருந்துராத, சோம்பேறியா இருந்துராத. உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. ஆண்டவர் உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்கள் முன்பதாக நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் ஒரு காலத்துல ஒன்றுக்குமே, அதாவது சல்லி பைசாவுக்கு கூட உதவாத ஒரு மனுஷனாய் நான் காணப்பட்டேன். அல்லேலூயா. என் ஆரம்ப நிலை, என் ஆரம்ப கால வாழ்க்கை, அல்லது 15 வயதிலிருந்து 20 வயதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாய், தரித்திரமாய், ஆமென், காணப்பட்டது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இயேசு என்னை, ஆமென், அவர் தேடி வந்தார். இயேசு என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டு அவருடைய மகனாய் மாற்றி, அல்லேலூயா, நான் ஒரு ஆர்சி ரோமன் கத்தோலிக்க, ஆமென், சபையை சார்ந்தவனாய் இருந்தேன். என் அன்புக்குரியவர்களே, ஒன்றுமே எனக்கு தெரியாது இந்த கிறிஸ்தவத்தை குறித்து, ஆமென், வேதத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. எதுவுமே அறியாத ஒரு மூடனை போல இருந்த என்னை இயேசு தேடி வந்தார். என்னை ஆறுதல் படுத்தினார். என் பாவங்களெல்லாம் அழுக்கற நீங்க என்னை கழுவி சுத்திகரித்தார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் போல அவருடைய திருச்சபையில கொண்டு வந்து என்னை இணைத்தார், என்னை சேர்த்தார், ரட்சிப்பினான் என்னை அலங்கரித்தார், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார், பரிசுத்த வேதாகமத்தை என் கையிலே கொடுத்தார். அல்லேலூயா. இதையெல்லாம் நான் எதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த நாட்களை எனக்கு கொடுத்த பொறுப்புகள் கொஞ்சம்தான். உன்னால எவ்வளவு பைபிள் வாசிக்க முடியும்? உன்னால எவ்வளவு ஜெபம் பண்ண முடியும்? ஆமென். ஆண்டவரே, என்னால ஒரு 1/4 மணி நேரம் ஜெபி. உன்னால எவ்வளவு வேதத்தை வாசிக்க முடியும்? ஒரு அதிகாரம், சரி படி. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் என்னோடு கூட பேசி அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை கையிலே கொடுக்கிற வரையில் என்னை நடத்தினார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் விசுவாசியா இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல நான் உண்மையா இருந்தேன். அல்லேலூயா.
நான் சொல்றேன், கர்த்தரோடு தொடர்பு இல்லாம மட்டும் வாழ்ந்துராதீங்க. அவரால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். ஆண்டவர் நம்மட்ட நிறைய எதிர்பார்க்கல. நீ பாருங்க பைபிள்ல 40 அதிகாரம் படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு நாள். 40 அதிகாரம் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் நான் அப்படிலாம் ஆண்டவர் செய்ய சொல்ல. அப்படிலாம் செய்ய சொன்னா நம்ம நிக்கவே முடியாது. ஓடியே போயிருவோம். இந்த இயேசு வேண்டாம், இந்த சபை வேண்டான்னு ஓடிருவோம். அப்படிலாம் ஆண்டவர் செய்ய சொல்லல. உன்னால எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும்? அது நமக்கு நல்லா தெரியும். 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியுமா? அல்லேலூயா. உனக்கு ஆமென் கர்த்தருடைய காரியமா என்ன செய்ய ஆண்டவர் உனக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதோ கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையா செய்யுங்க. அல்லேலூயா. அதை உண்மையா செய். இந்த பரிசுத்த வேதாகமத்தை பாஸ்டர் ஒரு விசுவாசி மூலமா எனக்கு வாங்கி கொடுத்தார். இலவசமாய் எனக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது. பைபிள் வாங்க கூட வழி இல்லை. இந்த பைபிள் கிடைச்ச உடனே பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் எப்படி நான் பைபிள் படிக்கணும் கேட்டோடனே அவர் சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல இருந்து படிங்க பிரதர்ன்னு சொன்னார். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருந்தேன். அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. ஆண்டவர் உனக்கு என்ன கர்த்தருடைய காரியமா என்ன செய்ய சொல்லி உன் கையில ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறாரோ, உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய காரியமா நான் சொல்றது, அதுல நீ உண்மையா இரு. கர்த்தருக்கு உண்மையா இரு. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தருக்கு அடுத்த காரியம். உன்னால எவ்வளவு நீ ஜெபிக்கிறியோ, ஒரு நாளைக்கு உன்னால 1/2 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுமா? பரவாயில்ல, கர்த்தர் அதை பார்க்கிறார். நீ 1/2 மணி நேரம் உண்மையா ஜெபம். இல்ல 1/4 மணி நேரம் தான் உன்னால ஜெபிக்க முடியுமா? அந்த 1/4 மணி நேரத்தை உண்மையா ஜெபம். ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோ. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. உங்க ஜெப நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி நீங்க வாழ பழகிக்கோங்க. யாரையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். அல்லேலூயா. யாரையும் நம்ம அவங்க 10 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, 8 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் பைபிள் வாசி நானும் படிக்க அப்படிலாம் வேண்டாம். சொன்னது போல உருட்டி அடிச்சு உள்ள தாளத்தையும் கெடுத்த கதை நாய். அப்படிலாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதுல உண்மையா இருங்க. அல்லேலூயா. அழுது ஜெபிங்க. நான் சொல்றது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட போறானேன்னு கேட்டீங்கன்னா, நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு. உன் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு அழுது ஜெபம் பண்ணு. உன்னைய தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை மாதிரியே நீ இருக்காத. அல்லேலூயா. உன் பெத்த தாய் தகப்பன் ரட்சிக்கப்படல, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படல, நீ யாரு பெத்த பிள்ளையோ போல இருக்கிற. இத கர்த்தர் பாப்பார். ஆனா நான் அப்படி இருக்கல. அல்லேலூயா. நான் அப்படி இருக்கல. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்காக, அக்கா தங்கச்சிக்காக, என்னை பெத்த தாய் தகப்பனுக்காக தேவ சமூகத்துல நான் வடிச்ச ஆமென் கண்ணீருக்கு அளவே இல்லை. அந்த கொஞ்சத்துல உண்மையா நான் ஜெபிச்சதுனால என் தாய் தகப்பன் உடனே பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சது, ஆண்டவர் நம்மளை இவ்வளவு தூரம் உயர்த்தினது, நம்மளை இவ்வளவு தூரம் கர்த்தர் மேன்மையா வச்சு எதுக்காகனா, அல்லேலூயா, நம்மளை ஆசீர்வதிச்சது எதுக்காகனா நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வர்றார். நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு குறை இல்லையா? 3 வேளையும் திருப்தியான சாப்பாடா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏழைக்கு ஒரு பங்கு இருக்கணும். நீ நிம்மதியா வீடு கட்டி நல்லா நிம்மதியா தூங்குறியா? ஆமேன். கட்டில்ல, பட்டு மெத்தையில, பஞ்சில, ஆமேன். அதுக்கப்புறம் ஏசியில நீங்களும் நானும் படுத்து தூங்குறோமா? அப்படின்னா வீடு இல்லாத கஷ்டப்படுற ஏழைகளுக்கு நம்ம ஏதாயிலும் உதவி செய்யணும். அல்லேலூயா. முடிஞ்சா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்.
இல்லைன்னா அவங்களுக்கு வாடகையில ஏதாவது ஒரு பங்கு கொடுக்கணும், ஏதோ ஒரு பங்கு கொடுக்கணும். நம்மளை ஆசீர்வதிச்சது கர்த்தர் எதுக்காகனா நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உங்க கூட தான் ஆண்டவர் பேசுறாரு, கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை அதிகாரியாய் மாட்ட போகிறார். கர்த்தருக்கு அடுத்த காரியம். அல்லேலூயா. அதே போல உலக பிரகாரமான வேலை காரியத்திலையும் சரி, உலக பிரகாரமா என்ன வேலை கொடுத்தாலும் அதுல நம்ம உண்மையா இருக்கணும். அதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. மனுஷனுக்காக, முதலாளிக்காக நம்ம வேலை பார்க்க கூடாது. ஆமே. நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். ஃபயர் ஹவுஸ்ல வேலை பார்க்கிற ஜனங்கள் இருக்கிறீங்க, சொந்த வேலை எடுத்து செய்யறவங்க இருக்கிறீங்க, சொந்தமா பட்டாசு கடை வச்சு நடத்துறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்க உண்மையா இருங்க. ஆமென். யாரையும் ஏமாற்றக்கூடாது, கொள்ள லாபத்துக்கு எதையும் விற்க கூடாது. ஏமாளியா ஒரு சிலர் ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா வருவாங்க, சரக்கு வாங்க வருவாங்க. அவங்கள ரொம்ப நம்ம ஏமாத்திடக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளை கோடா கோடியை பெருகுவதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெருக பண்ண வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, எதுலையுமே யாரையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான ஆமீன் வேலையில உண்மையா இருக்கணும். கணக்கு பிள்ளைய பார்த்தா ஒரு வேலை, சூப்பர்வைசரை பார்த்தா ஒரு வேலை, மேனேஜரை பார்த்தா ஒரு வேலை, முதலாளியை பார்த்தா ஒரு வேலை. அப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. வேற யார் எப்படி செஞ்சுட்டு போட்டோம், ஆண்டவரை நம்புறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அவுட்டன் எடுத்தா நிறைய சம்பளம் கிடைக்கும். அதனால செய்யற வேலையை ஏனதானு செஞ்சிடக்கூடாது. சரியா மடிக்காம, சரியா பச வைக்காம, சரியா நூல் கட்டாம, சரியா அடுக்காம என்ன செய்யக்கூடாது, ஏனதானு செஞ்சிடக்கூடாது. அதை கடைசியில எல்லாம் சேர்த்து கட்டும் போது, லாரியில் ஏற்றும் போது என்ன செய்யுது, சரியா கட்டலை வைக்கலைன்னா அது அப்படியே சரிஞ்சிரும், நஷ்டமாயிரும். சரியா பண்ணலைன்னா என்ன செய்யறோம், தீப்பிடிச்சிரும். ரொம்ப கவனமா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல உண்மையா நம்ம இருந்தோம்னா சொல்றேன், அந்த கம்பெனி மூலம் ஆசீர்வாதம் வராட்டாலும் கர்த்தர் மூலம் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நாங்க இப்படிதான் நிறைய இடங்கள்ல ஊழியத்துக்குன்னு போயிருக்கிறோம், ஜெபிக்கிறதுக்குன்னு போயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா. பிரியமான காணிக்கை கொடுக்காம அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்காம என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ஊழியத்துக்கு நம்ம போயிருப்போம், காணிக்கை எதிர்பார்த்து போறது இல்ல, கொடுக்காம அனுப்பி. நான் ஒரு சாட்சியா சொல்றேன், நிறைய முறை கர்த்தர் அப்படி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய வீட்டுக்கு வருவோம், ஒரு விசுவாசியை கர்த்தர் அனுப்பி வைப்பாரு, அல்லது புறஜாதி மனுஷன் அனுப்பி வைப்பார், அல்லது யாருன்னு தெரியாதவன் அனுப்பி வைப்பாரு. அவங்க மூலமா எவ்வளவு காணிக்கை அவங்க கொடுப்பாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமா அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யறத உண்மையா செஞ்சோம்னா மனுஷன் நம்மளை ஆசீர்வதிக்காட்டாலும் நம்மளை காண்கிற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அடுத்தபடியாக வாசி கேட்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். 14வது வசனம்ப்பா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். போதும்பா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இருக்கிற பலத்தோட ஆமென். அல்லேலூயா. நடந்து ஊழியத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் கர்த்தர் சைக்கிள் கொடுத்தாரு. ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தர் பைக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் கார் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதையெல்லாம் நம்ம கொஞ்சமா நம்ம இருக்கிற அதை வைத்து, அதாவது ஒரு பழமொழி இப்படியா சொல்லுவாங்க, இருப்பதை கொண்டு சிறப்புடன்
வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே. ஆமென். எனக்கு என்ன செய்யல, தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கலையே, உப்பு தண்ணி கிடைக்கலையே. கவலைப்படாத. உனக்கு என்ன இருக்குதோ, அதான் கிதியோனை பார்த்து சொல்றாரு, எனக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே இல்லை நீ நினைக்காத. உனக்கு என்ன இருக்குதோ, அல்லேலூயா, அந்த இருக்கிற பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறது கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. நீ இருக்கிற பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா. ஆமே. உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் அல்லவா, உன்னை உயர்த்துகிறது நான் அல்லவா. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன இருக்குதோ அதை சிறப்போடு என்ன செய்யுங்க. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாரு. கடன் பிரச்சனையா, அந்த கடன்ல கர்த்தர் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார். வியாதி பலவீனமா, அதுல கர்த்தர் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. வெட்கப்பட்டிருக்கிறோமா, கர்த்தர் அதுல நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறாரு. நம்மளை உருவாக்குறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கடினமான பாதையும், ஒவ்வொரு பாடுகளும், கண்ணீரும் நம்மளை உருவாக்குகிறது. நம்மளை ஆண்டவர் நிர்மூலமாக்கிற மாட்டார். கர்த்தர் நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. கர்த்தர் நம்மளை புறம்பே தள்ளி விட்டுற மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் இந்த தேவனை நம்மளை நடத்த, நம்மளை போஷிக்க, நம்மளை உடுத்துவிக்க இவர் வல்லவரா இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யாரு நேசித்தா என்ன, நேசிக்காம போனா என்ன, யாரு கூட இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம கர்த்தருக்கு சரியா இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னதை சொல்றோமா? அல்லேலூயா. இத மட்டும் கர்த்தர் பாப்பாரு. பார்த்து நம்மளை நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால இருக்கிற பலத்தோட இப்போ 15வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் ரொம்ப சிறியவன் என்றான். 17வது வசனப்பா. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று இன்னைக்கு காண்கிற தேவனு கர்த்தர் உங்க கூட பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை காண்கிற தேவனா நான் இருக்கிறேன். இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருந்து நான் பேசுறேன். நீ எதை குறிச்சும் கலங்காத. அல்லேலூயா. நான் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன்னு கர்த்தர் பேசினார். இப்படி கிதியோன்ட்ட பேசும்போது கிதியோன் சொல்றான், எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு என்ன செய்யுங்க, அடையாளம் கொடுங்க. ஆமென். அப்படி இதே மாதிரி நானும், ஆண்டவரே அப்ப எனக்கும் அடையாளம் கொடுங்க. நீங்க என்ன எங்க கூட பேசுறீங்க, மக்களோட பேசுறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளம் தான் ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு இறங்கி வந்த அடையாளம். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அபிஷேகம் தான் நமக்கு அடையாளமா இருக்குது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் தான் அடையாளம். இந்த அபிஷேகம் பட்டணத்தை கலக்க போகுது, ஆத்துமாவை விடுவிக்க போகுது, அள்ளி லாரி லாரியா சபைக்கு கொண்டு வர போகுது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அபிஷேகம் தான் அடையாளம். அன்னைக்கு கிதியோன் அடையாளத்தை கேட்டான். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அடையாளத்தை காமிச்சாரு. கிதியோனுக்கு அடையாளத்தை கர்த்தர் காமிச்சாரு. ஆனா இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம்னா, அவர் தந்த அபிஷேகமே நமக்கு அடையாளம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தமே நமக்கு அடையாளம். அவர் கொடுத்த தரிசனமே நமக்கு அடையாளமா இருக்குது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 30 வருஷமா இல்லாத ஒரு தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் சபையிலே ஊட்டப்பட்டது.
ஈஸ்டர் பண்டிகை அன்னையில் அண்டையிலிருந்து துவங்கிருச்சு. கர்த்தருடைய தரிசனம் பாதை துவங்கிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனமான காரியம் துவங்கிருச்சு. ஆமென். பிரியமானவர்களே, ஆகையினால நாம் என்ன செய்வோம்? தேவனுக்காக நம்ம ஒப்புவித்து நாம் வாழுவோம். ஆமென். அவருடைய அபிஷேகம் நம்முடைய ஊழியத்துல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகுது. ஆமென். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானியரை நீ முறியடிக்க போற. அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிக்க போகிற. நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏதாவது எனக்கு யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும், நான் பணக்காரனா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்படிலாம் நீ எதையும் எதிர்பார்க்காத. இன்னைக்கு உனக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்தோட இயேசுவி நாமத்துல புறப்பட்டு போ. உன்னை அனுப்புகிறது கர்த்தர் அல்லவா. ரக்க சகலபரியா கரதரப. அல்லேலூயா. இருக்கிற பலத்தோட நீ போ. ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் வாசிங்க. ஆமென். எழுத வேண்டியது என்னவென்றா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், நல்ல கவனமா கவனிங்க, தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாய் இருக்கிறவருமாகிய சொல்லுகிறதாவது, நல்ல கவனமா கவனிங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்க, கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். போதும்பா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமென். ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் 28 வருஷமா எங்க ஊழியத்துல நடந்த ஒரு உண்மையை உங்களுக்கு நாங்க சொல்றோம். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்கு என்ன செய்து ஜென்ம விரோதியா, ஜென்ம பகையா? பாஸ்டர் ஏன் பகைக்கிறீங்க? சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேன்னு பவுல் சொன்னது போல சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் கடமை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சத்தியம் சொல்லலைன்னா வேற யாரும் உங்களுக்கு சத்தியம் சொல்லுவா? அல்லேலூயா. நான் உங்களை சத்தியம் சொல்லி நடத்த வேண்டிய வழியில நடத்தலைன்னா, நான் வாலிப வயதுல எதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தது வேஸ்டா போயிடும். நானும் என் மனைவியும். அல்லேலூயா. வயிற்று பழைப்புக்காகவோ, ஆமா, சாப்பாட்டுக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காக வரல. 10 பேர் வந்தாலும் அவங்க உத்தமமான ஜனமா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை உத்தமமா இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த, ஆமா, என்கிட்ட வந்து கணக்கு கேட்கும் போது உனக்கு கொஞ்சம் ஆடு கொடுத்தேன், அதை உண்மையா மேய்ச்சேன்னு கர்த்தர் என்னை குறிச்சு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், இவ்வளவு போராடுகிறோம், இவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? வர்றீங்க. ஆமென். இந்த ஊழியங்கள்லாம் பாக்குறீங்க. இது நேற்று இன்னைக்கு நடந்த விபத்துல நடந்த காரியம் கிடையாது. இது தேவ திட்டப்படி இந்த சபை வளர்ந்து வருகிறது. தேவ சித்தப்படி சபை வளர்ந்து வருகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்துல நீங்க உண்மையா கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. அது நான் இல்லை. ஆமென். கர்த்தரே எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுல உண்மையா நீங்க தசமா பாருங்க. சொல்றா, எனக்கு ஒரு படி என்ன செய்து மாவு இருக்குது, கொஞ்சம் நானும் என் பிள்ளையும் இத சாமேன் ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு சாக போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்படுகிறான். அப்ப எலியா சொல்றாரு, அதுல ஒரு அடை சிறுசாரு, ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்கு, அதுல கொஞ்சத்தை ஊழியக்காரனுக்கு நீ கொண்டு வந்து கொடு. எலியா சொல்றாரு. அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்து என்ன செய்யறான்?
எலியா கையில கொடுக்கிறார். பஞ்ச காலம் முடியிற வரைக்கும் மாவு குறைஞ்சு போகல, கலசத்துல எண்ணெய் குறைஞ்சு போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதே இடத்துல ஆமென், கொஞ்சத்துல உண்மையா கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. இந்த ஊழியக்காரன் பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், அல்லேலூயா, உங்களை அநேகத்தின் மேல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் நீங்க பிள்ளைகளோட குடும்பம் குடும்பமா வந்து சாட்சி சொல்லுவீங்க. வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும், தேவை இருக்கும், அது கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ நீ கொடுத்துதான் ஊழியக்காரன் சாப்பிடணும்னு இல்ல, நீ கொடுத்துதான் ஊழியக்காரன் உடுத்தணும் இல்ல. அது ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலம்லாம் இப்ப தாண்டி வந்தாச்சு. அல்லேலூயா. நீ கொடுக்க, நீ அந்த கொஞ்சத்துல கொடுக்கறியா இல்லையான்னு பாக்குறத கர்த்தர் கவனிச்சு கொண்டிருக்கிறார். ஆமென். நீ கொடுத்து சோதிச்சு பாரு. அல்லேலூயா. நீ கொடுத்து சோதிச்சு பாரு. கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். கை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருப்போம், அநேகத்தின் மேல தேவன் நம்ம என்ன செய்வாரு? அதிகாரியாய் மாற்றுவார். சில உதாரணங்கள் சொல்லி நான் முடிச்சிட போறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒரு ஆமென், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு தாளந்து தான் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் அந்த ஒரு தாளந்தை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சிட்டான். 5 தாளந்தை கொடுத்தவன் என்ன செஞ்சிட்டான்? 10ஆ மாத்திட்டான். 2 தாளந்து கொடுத்தவன் 4ஆ மாத்திட்டான். ஆனா ஒரு தாளந்த போய் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். சோம்பேறியா இராத, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல சோம்பேறியா இராத. அல்லேலூயா. நீ பெரிய ஆளாகணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், 4 பேர் உன்னை என்ன செய்யணும்? பாராட்டணும், புகழணும்னு நீ நினைக்கிற, நல்லதுதான். ஆனா உனக்கு கொடுத்த அந்த ஒரு தாளந்தை நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அல்லேலூயா. உனக்கு கொடுத்த அந்த கொஞ்சம், அந்த ஒரு தாளந்து அவனுக்கு, ஆமே 5 தாளந்து கொடுக்கல, 2 தாளந்து கொடுக்கல, ஒரு தாளந்து தான் கொடுத்தாரு. அதையும் போய் அந்த பையன் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். ஆண்டவர் சபையில சொன்னாரு, நிறைய பேரு தாளந்த புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல, அதனாலதான் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, விடுதலை இல்ல. ஆசீர்வாதம் வர்ற மாதிரி இருக்குது, 4 மடங்கு என்ன செய்யுது? புடிங்கிட்டு போயிருது, பிச்சுக்கிட்டு போயிருது, இழந்து போயிருது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்த அந்த ஒரு தாளந்த நீ பயன்படுத்து. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்துல நீ உண்மையாயிரு. ஒரு தாளந்த நீ என்ன செய்ய? பயன்படுத்து. அல்லேலூயா. தாளந்த புதைச்சி வச்சிருக்கிற அந்த தாளந்தை எடுத்து கர்த்தருக்காக நீ பயன்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுக்க, எனக்கு நிறைய தாளந்து கொடுக்கல, எனக்கு கொஞ்ச தாளந்து தான், 2 தாளந்து தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 2 தாளந்தை நான் பயன்படுத்தினேன். எதை? எனக்கு தெரிஞ்ச ஞானத்தின்படி, எனக்கு தெரிஞ்ச புத்தியின்படி, எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி நான் என்ன செய்தேன்? பயன்படுத்தினேன். கர்த்தருடைய கிருபை அதை ஆசீர்வதிச்சது. அல்லேலூயா. தாளந்த புதைச்சி வைக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தாளந்து தான் உனக்கு கர்த்தர் கொடுத்துரு, அதையும் புதைச்சி வைக்காத. ஆமென். உன்னை என்ன செய்ய முடியாது? கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இன்னொரு ஒரு உதாரணம். ஒரு ஆமென், ஒரு பெண்ணிடத்துல எத்தனை வெள்ளிக்காசு இருந்துச்சாம்? 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அந்த 10 வெள்ளிக்காசுல என்ன செஞ்சிட்டான்? 2 வெள்ளிக்காச தொலைச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் கொடுத்த, நம்மட்ட கொடுத்த நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய செல்வங்களை, நன்மைகளை தொலைச்சவங்களா நம்ம காணப்படுகிறோம். அதை தேடி கண்டுபிடி. அதை தேடி கண்டுபிடிச்சு நீ என்ன செய்ய? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, மனம் திரும்புதலுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்பு. எல்லாருக்கும் நீ கர்த்தருடைய பிள்ளை, சாட்சி உள்ள ஒரு பிள்ளை, நீ ஆண்டவருக்காக வாழ்றங்கிறத எல்லா நண்பர்களுக்கும் சொல்லு, வீட்டாருக்கும் சொல்லு, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்து. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கைதட்டி இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஒரு தாளந்து தான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். 5 தாளந்து கொடுக்கல, 2 தாளந்து கொடுக்கல, ஒரு தாளந்து தான் கொடுத்திருக்கிறார். அதையும் புதைச்சு போட்டுறாத. முழங்கால் படி.